என்ன ஆச்சுன்னா வால்மீகி ஆகாசத்துல பார்த்தா ஒரே விமானமா. ததோ வைஸ்ரவணோ ராஜா சஹஸ்ராட்சோ மஹேந்திரஸ்ச வருணஸ்ச பரந்தபா ஷடர்த்தநயன ஸ்ரீமானே மகாதேவோ விருஷத்வஜ. ஆகாசத்துல பார்த்தா குபேரனாம். முதல்ல குபேரனை சொல்றாள் வால்மீகி. வால்மீகி வாக்குல மங்களமான சொல்லுத்தான் வரும்னு யமனையும் சொல்ல போறார் பின்னாடி. முதல்ல யமஷ்டன்னு வருணஷ்டான்னு ஆரம்பிக்கப்படாதோ, அப்படி ஆரம்பிக்கலன்னு. அவன் அமங்கலமாவே பேசுறது இல்லை வால்மீகி. அதனாலதான் ராமாயணம் இத்தனை நாளா ஜீவிச்சுண்டு காக்கிறவாளும் மங்களமா இருக்காள், சொல்றவாளும் க்ஷணமா இருக்காள். அவன் அதை வெய்யாதவனும் நல்லா இருக்கான்னு. ததோ வைஸ்ரவணோ ராஜா யமஷ்டாமித்ரகர்ஷண மஹேந்திரஸ்ச வருணஸ்ச பரந்தபாம ஷடர்த்தநயன ஸ்ரீமானே மகாதேவோ விருஷத்வஜ. ஆகாசத்துல ஒரே விமானமா. அவன் குபேரன் வந்துட்டாளாம். ததோ வைஸ்ரவணோ ராஜாங்கிறார் வால்மீகி. ஆமா, சர்வ ஜகத்துக்கும் ஐஸ்வர்யத்தை வாரி இறைக்கிற பெரிய பேங்கர் குபேரன். அப்படிப்பட்ட பிரபு வந்துட்டான் ஆகாசத்திலேங்கிறாள். அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்கிற கிரந்தமூல்ய ராமாயணம். ததோ வைஸ்ரவணோ ராஜாங்கிறாள். ஆமா, ததோ வைஸ்ரவணோ தேவகான்னு சொல்லப்படாதோ. ஆமா, தேவனை இப்ப யாரும் எதிர்பார்க்கிறான்னு, ஐஸ்வர்யம் தானே வேணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறான். ததோ வைஸ்ரவணோ ராஜா யமஷ்டபத்ரகர்ஷண. யமன் வந்தான் நாள். அவன் எப்படிப்பட்ட யமன் நாள்? போக்கிரிய கொண்டு போற யமன் நாள். அமித்ரகர்ஷண. அவன் சாதுக்களை காப்பாத்துறவனா. வால்மீகி அவ்வளவு அழகா போடுறாள். அந்த போடுற பதம் இருக்கோ இல்லையோ வால்மீகி அந்த மங்களமா தான் பேசுவாள். சீதா கல்யாணம் கொண்டு எந்த இடத்துல பாக்கட்டும் மங்களமா பேசணும்னு. அவன் ஒருத்தர் சீதா கல்யாணம் சொல்லிவிட்டார். கல்யாணத்துல இவர் சீதா கல்யாணம் பண்ணிவிட்டு அழகா போகணும் கதை சொன்னவர். அவன் வாலி வசத்தை ஆரம்பிச்சு கம்பர் சொல்லியிருக்காராம் ஒரு பாட்டு. அந்த கழுத்துல இருக்கிற தாரையனுடைய கழுத்துல இருக்கிறத எதையோ இது பண்றத அதை எடுத்து பாட ஆரம்பிச்சுட்டார் சீதா கல்யாணத்துல. நடுங்கி போட்டானே இந்த கல்யாணம் பண்ணவன். இன்னும் சுவாமி காப்பாத்தி விட்டாள்னு வச்சுக்கோங்க. என்னத்துக்கு சொல்றேன், அப்படி இல்லாம போய் அந்த பாட்டு அது இருக்கலாம், நல்ல பாட்டா இருக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கலாம். அது எப்ப சொல்றோமோ அப்ப சொல்லணும். இதை கொடுத்து அந்த பாட்டை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கலாமோ விவாக கல்யாணத்துல போய். ஆகினால ஸ்ரீநேத்திரனான பரமேஸ்வரன் உண்டாளாம். மகாதேவோ விஷத்வஜ. வைஷ்ணவமான புஸ்தகத்திலே பரமேஸ்வரனுக்கு எவ்வளவு பாரம்யம் சொல்லி பேசுறாள் பாருங்கோ. நம்ம கிரந்தங்கள்ல தெய்வங்களை பத்தி சண்டை பூசலான சொற்களே கிடையாது, நம்ம ஆச்சாரியாலையும் கிடையாதுன்னு. அப்புறம் வந்தவன் ஏதாவது பண்ணிக்கிறான். அதனால இவன் சக்தி தாழ்ச்சின்னு பேசிக்கிறானே தவிர்த்து அங்க ஒன்றும் கிடையாது. நடு சமுத்திரம் மாதிரி. நடு சமுத்திரத்துல அலைகளே ஒன்றும் கிடையாதுன்னு. எல்லாம் அலைகளெல்லாம் நம்ம ஊர்ல தான். நாம் இருக்கிற இடத்துல அலை சத்தங்குத்தம் சிரமங்கள்லாம். நடு சமுத்திரத்துல போனா அப்படி பிரம்ம மாதிரி இருக்கும். அது அப்படி பெரியவாளுடைய மனசெல்லாம் ஏகரூபமா தான் இருக்கும். ஏதாவது அசடுகளுடைய மனசுல ஏதாவது கலக்கம் ஏற்படும். அதனால வர சண்டை பூசல் தான். ஷடர்த்த நயன ஸ்ரீமானே மகாதேவோ விருஷத்வஜ. விருஷத்வஜனான மகாதேவன் திரிநேத்திரன் பரமேஸ்வரன் ஆகாசத்துல வந்தாளாம். ஆகாசத்துல இப்படி இந்திராதி தேவதைகள்லாம் வந்து அங்கிருந்து ராமா ராமான்னு கூப்பிட்டாள். நீ சாட்சாத் நாராயணன், மகாலட்சுமி சீதே, உன்னுடைய சம்ஸ்காரங்கள் வேதம். நீ வந்து ஏகாதச ருத்ராள்ல நீ 8வது ருத்ரன் இல்லையா? அப்படிப்பட்ட நாராயணன் இல்லையா? மகாவிஷ்ணு இல்லையா? சீதை வந்து மகாலட்சுமி இல்லையா? அவளுக்கு தோஷம் உண்டா? அவளை பத்தி தோஷம்னு நீ நினைக்கலாமா? அங்கிருந்து ஆகாசத்துல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். உடனே அக்னி பகவான் என்ன பண்ணினாள்? அங்கேநாதாய வைதேஹீம் மடியில சீதை எடுத்து அங்க இருந்து வந்து, என் அப்பனே ராமா, சீதையனுடைய பாதிவிரத்திய அக்னி என்ன இருக்கிறது, வாங்கிக்கோன்னு கொடுத்தாள். தேவிக்கு கூட தோஷம் உண்டான்னு சொன்னாள்.